குட் மார்னிங் யாமி ஹோம். இன்றைக்கி ஸ்பெஷல் பானிபூரிங்க. ஆமாம், பானிபூரினா பசங்களுக்கு ஒரே ஆர்வம் வந்துடும். அதே மாதிரி பானிபூரி செய்கிறதுமே நான் செய்வா அப்படின்னு வந்துடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி லீவ் இல்லையா, ஸோ அதனால காலையிலே பூரி செய்யலான்னு ஒரு பிளானில் எல்லாம் ரெடி பண்ணேங்க. மாவெல்லாம் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் பிசைஞ்சு வேக வச்சுருந்தேன். பார்த்தா அவங்க டேடிக்கு உடனே சாப்பாடு வேணும்னு கேட்டோன்னா அவங்களுக்கு தோசையை போட்டு கொடுத்துட்டு, உங்களுக்கு பெரிய பூரி கட்டு பானிபூரி அப்படின்னு மாற்றியாச்சு டிஃபனையே. பூரி ரெடிமேடு தாங்க, ரெடிமேடு வாங்கி அப்படியே பொரிச்சிடும். வீட்டில் அந்த புளி தண்ணியும் மசாலாவும் மட்டுமே ரெடி பண்ணேன். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்க அப்படியே இதில் மாற்றியாச்சு. குக்கரில் இருந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு அதோட வெங்காயம் கொஞ்சம் மசாலா இதெல்லாம் சேர்த்து அதை ரெடி பண்ணோம். அது பாருங்கள், மிளகாத்தூள், உப்பு, நமக்கு வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு வெங்காயம். இதில் நீங்கள் பட்டாணி கூட உருளைக்கிழங்கோட வேக வச்சு சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பானி செய்கிறதுக்கு இன்னும் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் லெமனு, அதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டிங்கனாவே டேஸ்ட்டு நல்லதாக இருக்கும். பாருங்கள், வீட்டில் செஞ்சால் ஹெல்த்தி தான் இல்லையா, அதனால் அப்படியே வீட்டிலையே செஞ்சாச்சு. அது செஞ்சு வச்சது தாங்க கடைசியில் நமக்கெல்லாம் கண்ணிலேயே காட்ட மாட்டானுங்க, அந்தளவு சாப்பிட்ருவானுங்க.